அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தமிழகம் முழுவதும் நாளை முதல் அமுலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் என்ன முக்கிய உத்தரவு கொடுக்கப்படுறார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியவரும். தமிழக அரசு இனிவரும் காலங்களில் வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதாவது ரேஷன் அட்டை புதிதாக விண்ணப்பிக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது காத்திருக்கும் புதிய மகிழ்ச்சி. இனிவரும் காலங்களில் நீங்க ரேஷன் அட்டை புதிதாக விண்ணப்பிக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு முன்பாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. ஆனால் வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு புதிதாக ரேஷன் கார்டு அச்சடிக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக இப்போ நீங்க ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தால் மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு புதிய தமிழக அரசு உருவான பிறகு கண்டிப்பாக அனைவருக்கும் ரேஷன் அட்டை கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மகளிருக்கு ரூபாய் 2000 வழங்கப்பட உள்ளதாக ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு கட்சியினர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் டிவிகே தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் 2500 பெண்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதனால புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் நபர்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ரூபாய் 2000 முதல் 2500 ரூபாய் வரை கொடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் ரேஷன் அட்டையில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கு தான் கண்டிப்பாக மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு இலவச சலுகை உடனுக்குடன் கிடைக்கும்னு தற்போது மத்திய மற்றும் மாநில அரசு மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ரேஷன் கடைகளுக்கு ஒரு முறையாவது சென்று அவர்கள் கைரேகை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அப்படி பதிவு செய்யாத பெயர்கள் கண்டிப்பாக தற்காலிகமாக நீக்கம் செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். 6 மாதங்கள் 1 வருடங்களாக ரேஷன் அட்டையில் எந்த பொருளும் வாங்காத நபர்கள் ரேஷன் அட்டை மீண்டும் ரத்து செய்யப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இதற்கு முன்பாக ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலமாக நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று கண்டிப்பாக நீங்கள் பொருட்கள் பெற்றுக்கொள்ளாமல் ஏற்கனவே தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக பல்வேறு நபர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு அவர்கள் சென்று ரேஷன் கடைகள்ல இலவசமாகவும் விலை மலிவாகவும் பொருட்கள் வாங்கி கொண்டு வராங்க. ஆனா குறிப்பிட்ட நபர்கள் ரேஷன் கடைகளுக்கு 6 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் அல்லது 1 வருடங்கள் அப்படின்னும் ரேஷன் கடைகளுக்கு செல்லாத நபர்கள் ரேஷன் அட்டையை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ரேஷன் அட்டைக்கு வைத்திருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்களோட ரேஷன் கடைகளுக்கு சென்று அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களோட கைரேகை கட்டாயம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். இதற்கு முன்பாக இறந்தவர்கள் பெயர் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் தற்போது வரை நீக்கப்படாததன் காரணமாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். கூடுதலாக ரேஷன் கடை வாயிலாக இறந்தவர்கள் பெயரை நீக்கப்படாமல் அவர்களுக்கும் சேர்த்து பல்வேறு பொருட்கள் பெற்று வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க. இதன் காரணமாக தான் பல்வேறு முடிவுகள் பல்வேறு விதிமுறைகள் மீண்டும் அமலுக்கு வரவுள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதே சமயம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் மற்றும் ஆண்கள் அதிகமாக வாக்களித்ததாக தற்போது தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பதிவுகள் மீண்டும் கிடைத்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது வரலாறு காணாத மீண்டும் தேர்தல் சமயத்தில் பல்வேறு வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இந்த அளவிற்கு இதற்கு முன்பாக 65 முதல் 70% மட்டும்தான் பதிவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் மட்டுமே தற்போது வரை 85% அளவிற்கு கூடுதலாக பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி 2026ஆம் ஆண்டு தேர்தலின் பதிவான மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் 83.57% ஆண்களும் 85.76% பெண்களும் வாக்களித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இது ஆண்களை விட பெண்கள் 2.19% அதிகமாக உள்ளதாக தற்போது தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு முக்கிய முடிவுகளாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் மூலமாக பெண்களின் அரசியல் விழிப்புணர்வு மற்றும் தேர்தல் செயல்பாடுகளில்
அவர்களின் ஈடுபாடு அதிகரித்து வருவதாக தற்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக கறிக்கோழி விலை கடும் சரிவு. கோடை வெயில் காரணமாக பன்றி காய்ச்சல் மட்டுமே அல்லாமல் பல்வேறு நோய்கள் கோழிக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர். மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வராங்க. அதே சமயம் தமிழகத்தில் நிலவி வரும் கத்திரி வெயில் போன்ற கடும் வெப்பத்தின் காரணமாக கறிக்கோழி பண்ணை கொள்முதல் விலை இன்று முதல் அதிரடியாக குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் முக்கிய கோழி பண்ணை மண்டலமான பல்லடம் மற்றும் நாமக்கல் பகுதியில் இன்று நடைபெற்ற கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விலை குறைப்பு முடிவுகள் செய்யப்பட்டதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மீண்டும் தமிழகத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை. தமிழகத்தில் அடுத்த 5 முதல் 7 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரிடல் வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக மே மாதம் கண்டிப்பாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தற்போது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27 மற்றும் 28, 29 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இடியக்கூடிய கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அன்றைய நாட்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான முதல் கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர். இதர தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான முதல் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். இதர தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவ உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் இம்மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு குளிர்ச்சியான சூழல் நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது மிக முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர். அன்றைய நாட்கள் சென்னை உள்ளிட்ட பெரும்பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.